வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூர் பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் ஏரிக்கு நீர் கொண்டு வந்து நிரப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பஞ்சப்பட்டியில் தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான பஞ்சப்பட்டி ஏரி அமைந்துள்ளது. சுமார் 1170 ஏக்கர் பரப்பளவில் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பஞ்சப்பட்டி ஏரிக்கு கடவூர் மலைப்பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்யும் பொழுது அங்கிருந்து வரும் நீரால் அந்த ஏரி நிரம்பும். அவ்வாறு நீர் நிரம்பினால் 2000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் கிணறு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இந்த ஏரி 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது நிரம்பி ஏரி உடையும் அளவிற்கு நிலைமை மாறியது. அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையால் அந்த செயல் தடுக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த ஏரிக்கு வரும் நீர் கால்வாய்கள் தூர்ந்து போனதால் நீர்வரத்து நின்று போனது. பருவம் தவறாமல் மழை பெய்த காலத்தில் பஞ்சப்பட்டி ஏரிக்கு அதிகளவு தண்ணீர் வந்து விவசாயம் செழித்தது. அதன் பிறகு பருவநிலை மாற்றத்தால் படிப்படியாக குறைந்தது. சராசரி மழை அளவு குறைவால் பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர்வரத்து இல்லை. பொய்த்து போன பருவமழையால் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கிடைப்பது என்பது பகல் கனவாக போனது. இதனால் ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து காடு போல் ஆனது. மாயனூர் காவிரி ஆற்றில் இருந்து உபரி நீர் வெள்ள காலங்களில் கடலுக்கு சென்று விடுகிறது. உபரி நீரினை பஞ்சப்பட்டி ஏரிக்கு கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள முக்கிய 10 பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும் என அறிவிப்பு செய்த போது இந்த பஞ்சப்பட்டி ஏரி குறித்து தமிழக அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அறிக்கை சமர்ப்பித்தார். அதன் பிறகு சீமை கருவேல மரங்கள் வெட்டும் பணி நடைபெற்றது. ஆயினும் அதன் பிறகு அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது புதிதாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பஞ்சப்பட்டி ஏரியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கரூரில் பிரச்சார பயணம் மேற்கொண்ட போது பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர் கொண்டு வர வழிவகை செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதனை நிறைவேற்றும் விதமாக தற்போது பஞ்சப்பட்டி ஏரியை நேரில் ஆய்வு செய்ததாகவும் பஞ்சப்பட்டி ஏரி குறித்து அனைத்து தகவல்களையும் கேட்டறிந்ததாகவும் மேலும் இந்த பஞ்சப்பட்டி ஏரி பாசன ஏரியாக இல்லாமல் காட்டாறு ஏரியாக உள்ளதாகவும் அதனை பாசன ஏரியாக மாற்ற அரசாணை வெளியிட்டு அதன் பின்னர் பஞ்சப்பட்டி ஏரிக்கு மாயனூர் காவிரி ஆற்றில் இருந்து பம்பிங் மூலம் தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்வதாகவும் மற்றொரு மாற்று வழியாக வெள்ளியணை ஏரியில் இருந்து உடையாப்பட்டி ஏரி வழியாக பஞ்சப்பட்டிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் இப்பகுதியில் விவசாயிகள் பாசன வசதி பெறுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து பஞ்சப்பட்டியை சுற்றியுள்ள சுமார் 20 கிராமங்களைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இத்திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்றும் உறுதி கூறினர். பஞ்சப்பட்டி பகுதி விவசாயிகள் உடன் இருந்தனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.